Hello students, இன்னைக்கு கிளாஸில் நம்ம ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனாலஜி வச்சு ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டமை எப்படி ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டாக கன்வெர்ட் பண்ணுறது ஓகே அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனாலஜி யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு ப்ராப்ளம் கொடுத்துடுறேன். ஸோ ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம் ஒன்று வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி எப்போ ஒரு அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னாலும் திஸ் இஸ் அ ஃபிக்ஸட் சப்ஸ்ட்ரேட். சரியா? சரி, இப்போ நம்ம வரைய போகிற சிஸ்டமில் ஒரு ஸ்ப்ரிங் கொடுத்துடலாம். இங்கே ஒரு டம்பர். ஓகே, இதை M1 அப்படின்னு எழுதிக்கலாம். ரைட், இந்த மாதிரி வீல்ஸ் கொடுத்துருக்கும் போது இங்கே டேம்பர் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இங்கே இருக்கிற டேம்பர் B1, இதை B2ன்னு எழுதிக்கலாம். அப்புறம் இது K1, ஓகே, எப்படி வேணால் நோட்டேட் பண்ணிக்கலாம். இது K1 B1 இருக்கட்டுமேன்றதுக்காக எழுதுறேன். ரைட், இது K2. ஓகேங்களா? இப்போ இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். ரைட், சம்டைம்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி ஆரம்பிக்குதுன்னு கொடுத்துருப்பாங்க, சம்டைம்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இந்த மெக்கானிக்கல் சிஸ்டமை கொடுத்தாச்சு. இப்போ உங்களை ஈக்குவலண்ட்டாக இதுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனாலஜி வச்சு ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் உங்களை வரைய சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ஓகே, ஃபோர்ஸ் இந்த மாஸில் M2க்கு அப்ளை பண்ணுறோம் அண்ட் இந்த டைரெக்ஷனில் அப்ளை பண்ணுறோன்றது கொடுத்தாச்சுங்க. ஓகே, M1க்கு எந்த ஃபோர்ஸும் கிடையாது. சரி, இது எல்லாமே, ஆனால் இது M1 M2ஓட கனெக்ட் ஆகி தான் இருக்குது. சரி, இப்போ M2க்கு ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன ஆகும்? M2 டிஸ்பிளேஸ் ஆக ஆரம்பிக்கும். ரைட், அதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டை இங்கேருந்து ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு இதை x2 of t அப்படின்னு கொடுத்துக்கலாம். சரி, இப்போ M1 என்ன ஆகும்? இந்த ஸ்ப்ரிங்கோட கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா? இந்த M2வும் M1ம் ஸ்ப்ரிங் மூலமாக கனெக்ட் ஆகிருக்குதுன்றதுனால இதுவும் இது கூட சேர்ந்து மூவ் பண்ண ஆரம்பிக்கும் நமக்கு தெரியும். ஸோ இதுவும் டிஸ்பிளேஸ் ஆகும் வித் டிஸ்பிளேஸ்மெண்ட் x1 of t. சரியா? ஸோ இதை எழுதிட்டு இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ண ஆரம்பிக்கலாம். சி, ஈக்குவேஷன் மெக்கானிக்கல் சிஸ்டம்க்கு எழுத முன்னாடி ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிப்போம். சரியா? இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, 2 மாஸ் இருந்தால் 2 ஈக்குவேஷன். ஓகே, ஒவ்வொரு மாஸுக்கும் ஒவ்வொரு ஈக்குவேஷன். சரி, இப்போ இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம்ங்கிறது என்னென்னா, ஒரு மாஸ் M1 இல்லை M2 முதல்ல எடுத்துக்கோங்க. M2. சரியா? ஒவ்வொரு மாஸுக்கும் ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம்னு சொல்லிட்டு இப்போ M2 போட்டாச்சு. M2 போட்டுட்டு இப்போ இதுக்கு எந்தெந்த எலிமெண்ட்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிமெண்ட்ஸ்னால் ஏற்கனவே தெரியும், மாஸ், ஸ்ப்ரிங், டேம்பர் 3 தான் நமக்கு மெக்கானிக்கல் சிஸ்டமோட எலிமெண்ட்ஸ். ஸோ இந்த M2ஓட கனெக்ட் ஆகிருக்கிறது என்னெல்லாம்? இந்த ஸ்ப்ரிங் K2 கனெக்ட் ஆகிருக்கு. அப்புறம் இந்த டேம்பர் B3 கனெக்ட் ஆகிருக்கு. சஃபிக்ஸ் ரொம்ப முக்கியம். சரியா? ஏன்னா மாஸ், ஸ்ப்ரிங், டேம்பர் தான். ஸோ எந்த மாஸ், எந்த ஸ்ப்ரிங், எந்த டேம்பருங்கிறது இந்த சஃபிக்ஸ் வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது முக்கியம். ரைட்டு, இப்போ இது 2 எலிமெண்ட் தான் டைரக்டாக M2ஓட கனெக்ட் ஆகிருக்கிறது. ரைட், அப்போது அப்போசிங் ஃபோர்ஸ்ன்னு ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணால் யார் ப்ரொடியூஸ் பண்ணுவா? இந்த எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணும். மாஸ் இன் இட் செல்ஃப் வில் ப்ரொடியூஸ் அப்போசிங் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் இது கூட கனெக்ட் ஆகிருக்கிறது என்னது? டைரக்டாக கனெக்ட் ஆகிருக்கிறது B3 டைரக்டாக கனெக்ட் ஆகிருக்கு, K2 டைரக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த M2, K2, B3 இந்த 3 தான் அப்போசிங் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். சரி, அப்ளைட் ஃபோர்ஸ் இருக்கா? இருக்கு. எந்த டைரக்ஷனில் இருக்கு? ஓகேயா? போட்டாச்சு. ஸோ அப்ளைட் ஃபோர்ஸை போட்டதுக்கப்புறம் அப்போசிங் ஃபோர்ஸ் எங்கே இருக்கும்? அப்ளைட் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும், அதாவது இந்த சைடு. சரி, எத்தனை அப்போசிங் ஃபோர்ஸு ஏற்கனவே பார்த்துட்டோம். எத்தனை எலிமெண்ட்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும்? ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ FM2, அதுக்கப்புறம் FB3, FK2. சரியா? ஸோ 3 எலிமெண்ட்ஸ், 3 அப்போசிங் ஃபோர்ஸ், ஒரு அப்ளைட் ஃபோர்ஸ். இதை வச்சுட்டு நம்ம இப்போ ஈக்குவேஷனை எழுதலாம். சரி, ஈக்குவேஷனை எழுதணும்னா என்ன தேவை?
நமக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். மாஸுக்கு அப்போசிங் ஃபோர்ஸ் என்ன, டேம்பருக்கு அப்போசிங் ஃபோர்ஸ் என்ன, ஸ்ப்ரிங்குக்கு என்ன. மாஸுக்கு என்னது, மாஸுக்கு அப்போசிங் ஃபோர்ஸ் வந்து m d2x/dt², டேம்பருக்கு b dx/dt அண்ட் k ஸ்ப்ரிங்குக்கு வந்து kx of t. ஓகே, சரி. இப்போ வாட் இஸ் த applied force? F of t. Applied force is equal to sum of opposing forces. என்னெல்லாம்? Fm2 plus Fb3 plus Fk2. சரியா? So இப்போ F of t is equal to m2, இதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, x2. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி சஃபிக்ஸ் முக்கியம். d2x2/dt² plus b3 dx2/dt plus k2. இந்த டேம்பர் b3 பார்த்தீங்கன்னா மாஸ் m2ஓட மட்டும்தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஆனால் இந்த ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா m1க்கும் m2க்கும் நடுவில் கனெக்ட் ஆயிருக்கு. அப்படின்னு என்னன்னா இந்த ரெண்டுத்தோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இதை அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ k2 will be x2 of t minus x1 of t. ஏன் x2/x1 போட்டிருக்கேன்னா மாஸ் m2-ஐ கன்சிடர் பண்ணும்போது x2 இதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் ப்ரிடாமினன்ட், அதிகமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அதனால தான் k2 into x2 of t minus x1 of t. ஓகேயா? ஸோ இதுதான் வந்து இந்த மாஸ் m2க்கான ஈக்குவேஷன். இப்போ இந்த மாஸுக்கு நம்ம வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். ஓகே, ஸோ அதுக்கான ஃப்ரீ பாடி டயக்ராம்னு பார்த்தீங்கன்னா இங்கே போடலாம். m1. சரி, இதுக்கு என்ன ஏதாவது அப்ளைட் ஃபோர்ஸ் இருக்கா? கிடையாது. ஆனால் டிஸ்பிளேஸ் ஆகுமா? ஆகும். எதனால ஆகும்? ஏன்னா அந்த m2வும் m1ம் கனெக்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக m1ம் டிஸ்பிளேஸ் ஆகும். ஸோ இன்புட் எந்த டைரக்ஷனில் டிஸ்பிளேஸ் ஆகும்? இந்த டைரக்ஷனில் தான். கரெக்டாக? அப்போ அப்போசிங் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கும்? ஆப்போசிட்டில் இருக்கும். Opposing forces will be produced by all the elements connected. என்னெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு? m1 கனெக்ட் ஆகிருக்கு, தென் b1, m1 இருக்குது, b1 கனெக்ட் ஆகிருக்கு, தென் b2 கனெக்ட் ஆகிருக்கு, தென் k1 k2. சரிங்களா? ஸோ all these three will produce opposing forces. ஸோ வரிசையாக எழுதிடலாமா? ஸோ Fm1, then Fb1, Fb2, Fk1 and Fk2. Applied force எதுவும் இல்லை, ரைட்? ஸோ இப்போ sum of opposing forcesனு பார்த்தோம்னா Fm1 plus Fb1 plus Fb2 plus Fk1 plus Fk2 is equal to 0. கரெக்டாக? இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம்லேருந்து நமக்கு இந்த அப்போசிங் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு அப்ளைட் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ அது இதுதான் இந்த மாஸ்க்கு, ரைட்? இப்போ இது ஈக்குவேஷன்ஸாக எழுதணும்னா நமக்கு தெரியும் Fm1ங்கிறது m1 d2x1/dt² plus b1 dx1/dt plus b2 dx2/dt plus k1 x1 of t plus இப்போ k2 ரெண்டுத்துக்கும் நடுவில். ஆனால் நமக்கு என்ன தெரியும்? m1 கன்சிடர் பண்ணும்போது x1 தான் ஹையர் டேர்ம். ஸோ x1 of t minus x2 of t is equal to 0. சரியா? ஸோ இந்த மெக்கானிக்கல் சிஸ்டம்க்கு இந்த ரெண்டும் தான் ஈக்குவேஷன்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்கணும்? அனாலஜி வச்சு, ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனாலஜி வச்சுட்டு எப்படி நம்ம வந்து
இதை எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டாக மாற்றலாம். சர்க்கியூட்டாக மாற்ற முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் ஈக்குவேஷன்ஸை எழுதணும். ரைட்? சரி, நம்ம முதல்ல ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனாலஜி எழுதிடுவோம். இங்கே கார்னரில் எஃப் ஆஃப் டிங்கிறது வி ஆஃப் டி, தென் எக்ஸ் ஆஃப் டிங்கிறது q ஆஃப் டி, தென் m is equivalent to L, B is equivalent to R and K is equivalent to 1 by C. இது ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ எலக்ட்ரிக்கல் ஈக்குவேஷன்ஸ் எழுதிடலாமா? ஸோ 2 மாஸ் இருக்கிறதுனால 2 ஈக்குவேஷன் வரும். ஸோ இந்த ஈக்குவலண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் டிக்கு பதிலாக என்ன போடணும்? வி ஆஃப் டி போடணும். வி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு M2க்கு பதிலாக L2 d ஸ்கொயர் Q2 by dt ஸ்கொயர் ப்ளஸ் இந்த சஃபிக்ஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும். B3க்கு பதிலாக R3 d Q2 by dt plus 1 by C2 in correct? V of t is equal to L2 d square x Q2 by dt square plus B3 க்கு பதிலா R3 dQ2 by dt plus C2 க்கு பதிலா K2 க்கு பதிலா 1 by C2 Q2 of t minus Q1 of t. அடுத்தது இந்த ஈக்குவேஷனை பார்த்துருவோம். L1 d square Q1 by dt square plus R1 dQ1 by dt plus R2 dQ2 by dt plus 1 by C1 Q1 of t plus 1 by C2 Q1 of t minus Q2 of t equal to 0. இப்போ நம்ம Q ஃபார்மில் இருந்ததுன்னா நமக்கு வந்து சர்க்யூட் வரையிறது கொஞ்சம் கஷ்டம். கரண்ட் ஃபார்மில் இருந்ததுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால இதை வந்து கரண்ட் ஃபார்முக்கு மாற்றுவோம். கரண்ட்டுனா என்னது? நமக்கு ஏற்கனவே தெரியும், I is equal to dq by dt. கரெக்டாக? ஸோ இப்போ dq by dt இருக்கிற இடத்துலலாம் கரண்ட் போடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஒன்றே ஒன்று காட்டிடுறேன். சரி, இப்போ இதை எடுத்துக்கோமே. L1 d by dt of dq1 by dt அப்படின்னு போட்டோம்னா இது வந்து L1 d q1 by dtங்கிறது நமக்கு கரண்ட்டுன்னு தெரியும், I1 by I2. சரியா? ஸோ இது சாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இதை வச்சு நம்ம இந்த 2 ஈக்குவேஷனையும் கரண்ட் ஃபார்மில் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிடுவோம். அதை எழுதிட்டோம்னா நம்ம ஈஸியாக சர்க்யூட் போட்டுக்கலாம். ரைட்? ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன எழுதலாம்? V of t is equal to L2 dI2 by dt plus R3 I2 plus 1 by C2 integral I2 of t minus I1 of t dt. கரெக்டா? நெக்ஸ்ட் இதை எழுதும்போது L1 dI1 by dt plus R1 I1 plus R2 I1 plus 1 by C1 integral I1 of t dt plus 1 by C2 integral I1 of 2 minus I2 of 2 dt is equal to 0. சரியா? ஸோ இந்த 2 ஈக்குவேஷனையும் கரண்ட் ஃபார்மில் நம்ம
எழுதிட்டோம். எழுதினதுக்கப்புறம் இப்போ வந்து நமக்கு சர்க்கியூட் வரைகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் சிஸ்டம் எப்படி 2 மாஸ் அப்படின்னா 2 ஈக்குவேஷன் அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி இங்கே 2 எலக்ட்ரிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் 2 லூப் இருக்கும். கரெக்டாக 2 கரண்ட் இருக்குது. ஸோ 2 லூப்பு. ஸோ முதல்ல அதை வரைஞ்சிடலாம் ரஃபாக. ஓகே. ஸோ ஒன்று வந்து ரைட் லைட் இருக்கிறதே போடுவோமே I2 of t எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஸோ 2 கரண்ட் இருக்குது. டன். இப்போ இதை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருக்கா, முதல்ல வோல்டேஜ் சோர்ஸை வரைஞ்சிருவோம். V of t. சரி, இப்போ இதில் டைரெக்டாக கரண்ட் ஃப்ளோ ஆகிறது L2 R3 ரெண்டுத்துக்கு இல்லையா. இங்கே 1/C2 வரும்போது I2 மைனஸ் I1 வருது. விச் மீன்ஸ் இது வந்து பேரலலில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல C2 வந்துருக்கு. ரைட். ஸோ இப்போ டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கிறது என்னது? ஸோ L2 R3 சரியா. ஸோ இந்த ஈக்குவேஷன் இந்த லூப் பாருங்க. V of t is equal to L2 di2 by dt plus R3 I2 plus 1/C2 integral I2 minus I1. ரைட். இப்போ அடுத்தது லூப் பாருங்க. அடுத்த லூப் பார்த்தீங்கன்னா கரண்ட் I1 ஃப்ளோ ஆகுறது L1 R1 R2 C1. இந்த C2 வந்து I1 மைனஸ் I2. I1 மைனஸ் I2 இருக்கிறதுனால அது பேரலல்னு அர்த்தம். ஏற்கனவே பேரலல்ல நம்ம போட்டுட்டோம். ஸோ அதனால இப்போ நமக்கு இருக்கிற எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா L1 then R1 அதுக்கப்புறம் R2 அதுக்கப்புறம் C1. கரெக்டா வந்துருச்சா? ஸோ L1 di1 by dt plus R1 I1 plus R2 I1 plus 1/C1 I1 of t dt plus 1/C2 I1 minus I2 which is equal to 0. So this is the electrical circuit. So ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம் கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணோம், இப்போ அதை ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டாக மாற்றிட்டோம்.